நம்பர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். இந்த ஸ்கொயர் ரூட்ஸ் எடுத்தீங்கனாலும் சரி, ஃபிபனோக்கி எடுத்தீங்கனாலும் சரி, நம்பர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். ஏன் ஒர்க் ஆகுது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்கொயர் ரூட்டில் வந்ததான் மார்க்கெட் வந்து கீழே டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஹை போனதும் இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்டில் தான் போயிருக்கு. திருப்பியும் இந்த லோ வந்துட்டு திருப்பியும் அடுத்த ஹை போனதும் ஸ்கொயர் ரூட்டில் தான் போயிருக்கு. அடுத்த லோ வந்து திருப்பியும் போனதும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டில் தான் போயிருக்கு. அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் என்னென்னா ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு லெசன் தான். ஏன்னா நிறைய நியூ ட்ரேடர்ஸ் வந்தாச்சு. அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டவுனில் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்னென்ன ட்ரேட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பார்த்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்லித்தர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ். என்னன்னா ஒரு ஸ்கொயர்ஸ்ன்னும் போது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அதான் ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 × 2 2 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கொயர் 4 வருதா. அதே மாதிரி 4 × 4 16. அதுதான் வந்து ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர்ஸை வச்சு மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி பார்க்க போகிறோம். என்னன்னா மார்க்கெட் அதுபடி ஆக்டாக இருக்கா, அந்த இடத்துல வந்து திரும்பி இருக்கா, என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன் நான் நம்பர்ஸை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் சைக்காலஜிலேருந்து எல்லாமே எது அடிப்படையில் ஒர்க் ஆகுதுன்னா நம்பர்ஸ் அடிப்படையில் தான் ஒர்க் ஆகுது. ஆனால் நீங்கள் நம்பர்ஸ் எடுத்து அந்த ஸ்கொயர்ஸ் எடுத்து மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்துலாம். இப்போதைக்கு மார்க்கெட் நான் வந்து ஆக்சிஸ் பேங்க் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் மார்க்கெட் வந்து 2020 கிராஷ் ஆச்சு, தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதில் வந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு. அங்கேருந்து மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கொடுத்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சு. நான் என்ன பண்ணேன்னா இப்போ நிறைய பேர் வந்து இதை கிராஷ்ன்னு சொல்கிறாங்க, நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இப்போ இன்கேஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகுது, என்னதான் கிராஷ் ஆனாலும் ஒரு இந்தியன் மார்க்கெட்ன்றது ஒரு இடத்துல திரும்பி தானே ஆகணும். நம்ம பார்த்துருக்கோம் கீழே வந்திருக்கு, ஆனால் அது வந்த இடத்துல இருந்து திரும்பி தான் ஆகணும். அது எந்த இடத்துல திரும்பி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கரெக்டாக எந்த ப்ரைஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 280 அந்த ரேஞ்சில் இருக்கு. நான் வந்து ஸ்கொயர் ரூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்தே வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 280 கிட்ட இருக்கா. 280ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17 × 17 எடுத்தீங்கன்னா எவ்வளோ வருது, 289. 17 × 17 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 289 வருது. இப்போ நான் சார்ட்டில் போயிட்டு 289 வரைய போகிறேன். நம்மளோட சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ வரைய போகிறேன். 289 எங்கே இருக்கேன் பாருங்க, தெரியுதா? மார்க்கெட் கரெக்டாக எங்கே வந்திருக்கு பாருங்க. மார்க்கெட் கிராஷ் ஆனது எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா கரெக்டாக 289. அது எந்தோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 17 × 17 ஸ்கொயர் 289. சரி, இப்போ அடுத்தது எடுத்துக்கலாம். 18 × 18 எடுத்தீங்கன்னா 324. அதையும் போட்டு பார்க்கலாமே. 320 தெரியுதா மார்க்கெட்டு? இது லோ, அங்கே வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. திருப்பியும் அடுத்த வந்த லோவும் எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 324. அந்த 325 அந்த ரேஞ்சுக்கு வந்து அப்படியே கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஒரு 1% நம்ம முன்ன பின்ன வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்கொயர் ரூட், அடுத்த ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 × 18 பார்த்தாச்சு. 19 × 19 வந்து 361. 361 எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகி மார்க்கெட் வந்து திரும்ப ஆரம்பிச்சு. இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்று நம்ம போட்டே போயிடலாம். அப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து 20 × 20 வந்து 400. அடுத்தது 21 × 21 441. இந்த டாப் வரைக்கும் நம்ம போட்டு போயிடலாம் இந்த ரேஞ்ச். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 22 × 22 வந்து 484. இது மட்டும் இல்லாமல் அடுத்த டாப் இருக்குல்ல, அது கூட எங்கன்னு பார்த்தீங்கன்னா 23 × 23 வந்து 529. அடுத்த டாப்பையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். நாங்கள் ஒரு டாப் வந்திருக்குல்ல, அது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா, 529. இப்போ பாருங்க ஒவ்வொரு இதுவாக வரைஞ்சிக்கிட்டே வந்தோம். 529 கரெக்டாக மார்க்கெட்டிங் இந்த இடத்துல திரும்பி இருக்கு. அடுத்தது 483 இந்த இடத்துல திரும்பி இருக்கு. 483 கிடையாது, அது 482 அந்த ரேஞ்சுக்கிட்டே வந்தது. அதே மாதிரி எங்கே திரும்பி இருக்கு, இந்த ரேஞ்சில் திரும்பி இருக்கு. அடுத்தது பாருங்க 440. இந்த ரேஞ்ச் எல்லாமே 440 தான். அடுத்தது 400 இந்த இடத்துல திரும்பி மொத்தமாக மேலே போயிருக்கு. இது இல்லாமல் இந்த சின்ன இடங்கள். அதே மாதிரி 361 சரி, 325 சரி, கடைசியில் வந்து 229 சரி. பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக ஸ்கொயர் ரூட்டில் வந்ததான் மார்க்கெட் வந்து கீழே டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஹை போனதும் இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்டில் தான் போயிருக்கு. திருப்பியும் இந்த லோ வந்துட்டு திருப்பியும் அடுத்த ஹை போனதும் ஸ்கொயர் ரூட்டில் தான் போயிருக்கு. அடுத்த லோ வந்து திருப்பியும் போனதும் பார்த்தீங்கன்னா
ஸ்கொயர் ரூட்ல தான் போயிருக்கும். அப்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் வந்து மார்க்கெட்ல ஒர்க் ஆகும். நீங்க ஸ்கொயர் ரூட்ஸ் எடுத்தீங்கனாலும் சரி, ஃபிபோனாக்கி வச்சீங்கனாலும் சரி, நம்பர்ஸ் வந்து மார்க்கெட்ல ஒர்க் ஆகும். ஏன் ஒர்க் ஆகுது? அத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்பர்ஸ்ல தான் நம்ம ஒரு விஷயம் பண்றோம். ஒரு பொருள வாங்குறோம். மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, பையிங் அண்ட் செல்லிங். ஒரு பொருள வாங்கணும்னா எப்படி வாங்க வைக்கிறாங்க? நம்பர்ஸ் வச்சு தான் நம்மள வாங்க வைக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு புடிச்ச பொருள் இருக்கு. அது என்ன சொல்றோம்னா, ஒண்ணு ரூ. 50ன்றான். புடிச்ச பொருள் ஏதோ ஸ்நாக்ஸ் ஏதோ ஒண்ணு வாங்கணும். நீங்க வந்து உங்க வீட்ல ஃபிரெண்ட்ஸ் வராங்க. ஸ்நாக்ஸ் வாங்க போறீங்க. ஒண்ணு ரூ. 50ன்றான். அதுவே 3 வாங்குனீங்கன்னா ரூ. 100ன்றான். அப்போ நம்மளுக்கு தேவைன்னு ஒண்ணுதான். ஆனா நம்மளுக்கு என்னன்னா 3 வாங்குனா ரூ. 100 கிடைக்குதே. 2 வாங்குனாலே ரூ. 100 வரும். இப்ப 3 என்ன பண்றாங்க ரூ. 100க்கு தரான். அப்ப என்ன ஆகுது? கம்மியா கிடைக்குது. ஒரு நம்பர்ஸ வச்சு தான் நம்மளுக்கு பையிங் அண்ட் செல்லிங் நடக்குது. இது வந்து நம்ம நெறைய பேர் கவனிக்கிறது இல்ல. இப்போ நெறைய மார்க்கெட்டிங் கூட பார்த்தீங்கன்னா, ரூ. 100ன்னு போட மாட்டாங்க. 99ன்னு போடுவாங்க. அதே மாரி 1000ன்னு போட மாட்டாங்க. 999ன்னு போடுவாங்க. இது எல்லாமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்மள வாங்க வைக்கிறதுக்காக பண்ற ஸ்ட்ராட்டஜி தான். வெறும் ரூ. 1 தான் குறைக்கிறாங்க. ஆனா அது பார்த்தீங்கன்னா, டிஜிட் குறையறதுனால நம்மளுக்கு வந்து அது அட்ராக்டிவா இருக்கு. அதே மாரி தான் மார்க்கெட்ல வந்து நம்பர்ஸ வச்சு தான் மார்க்கெட் இத்தன நாளா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் நம்ம பார்க்குறோம். கீப் ஆன் பையிங் வாங்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல வாங்குவோம். வாங்கிட்டே இருக்காங்க கரெக்ட் தான். ஆனா எந்த இடத்துல வாங்குறாங்க? எந்த இடத்துல சப்போர்ட் ஃபார்ம் பண்றாங்க? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே தெரியாம கூட நம்ம எல்லாரும் பண்றது வந்து எதுல தான் இருக்குன்னா, இந்த நம்பர்ஸ்ல தான் இருக்கு. சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா, இத்தனை இருக்கே இத்தனையும் நான் எத சூஸ் பண்றது? அப்படின்ற மாரி டவுட் இருக்கும். ஏன்னா, இப்ப இத்தனையுமே ஒர்க் ஆயிருக்கு இருந்திருக்கு தான் கரெக்ட் தான். ஆனா என்னன்னா, இத்தனை இருக்கே இது ரொம்ப இதுவா இருக்கே. அதே மாரி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபுல்லா வந்துட்டு லைன் போட்டுட்டு, அத ட்ரேட் பண்றது எந்த யூஸுமே கிடையாது. ஓரளவுக்கு பார்க்குற மாரி இருக்கும். ஓரளவுக்கு புரியிற மாரி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், இது கூட ஃபிப்னோக்கி அந்த மாரி விஷயங்கள நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோ வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஹை குடுத்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த லோ குடுத்திருக்கா? நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிபோனாக்கிலாம் யூஸ் பண்ணுவோம். நார்மல் ஃபிபோனாக்கியோட போட்டு பார்க்கலாம். நான் இப்ப டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த லோ, ஹை அதெல்லாம் கனெக்ட் பண்ணனா, கரெக்ட்டா கடைசில அந்த 1.618 ரேஞ்ச் எங்க வருது பாருங்க. கரெக்ட்டா எங்க வருது? இந்த ரேஞ்ச் 529. அப்ப நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த ஹை எல்லாம் கூட விட்டுட்டு, நீங்க ஓவரால் ட்ரேடரா ஸ்விங் ட்ரேடிங் பிடிக்கிறதா இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம், இந்த நடுவுல வந்த ஹை எல்லாம் விட்டுட்டு, மொத்தமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அத 529 அது எதோட ஸ்கொயர் ரூட் 23 இன்டூ 23 அத மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அத மட்டும் வச்சுட்டு, மத்ததெல்லாம் கூட என்ன பண்ணிடலாம், மத்ததெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும், சரி எதுக்கு அப்படின்ற மாரி நீங்க என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். இந்த ரேஞ்ச மட்டும் வச்சுட்டு அதே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்ப லோ இங்க வந்திருக்கு. அடுத்த ஹை வந்து எங்க போணும், அங்க போணுன்ற மாரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம என்ன பண்ணிக்க வேணாம், கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா இந்த இடத்துல கூட இந்த லோ கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த லோ வந்துச்சுல்ல 400 அத கூட வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மத்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம். ஏன் நான் 400 எடுக்கலாம், மொத்தத்துக்கான இப்போ ஃபிபோனாக்கி எடுக்கிறேன் நானு. கரெக்ஷன் போட்டு பார்க்கலாம். லோல இருந்து கரெக்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா 0.68 கிட்ட தான் வருது. ஆனா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த 400 எடுத்துக்கலாம். என்னன்னா, வெறும் ஸ்கொயர் ரூட் மட்டும் எடுக்காம, இந்த மாரி ஃபிபோனாக்கியும் சேர்த்து எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா அந்த ரேஞ்ச் கிடைக்கும். அதே மாரி நெக்ஸ்ட் 400லேருந்து மேல போயிருக்கா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டார்கெட் வைப்போம். இதுக்கான டார்கெட்டும் வைக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு ஓவரால் டார்கெட்டே காமிச்சுர்றேன். இப்போ லோலருந்து மொத்தமா லோலருந்து இந்த ஹை வரைக்கும் போட்டு, டார்கெட் போட்டீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, இது செகண்ட் டார்கெட்டு, இது வந்து உங்களுக்கு 3 ரெசிஸ்டன்ஸ். அந்த 3 ரெசிஸ்டன்ஸ் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 800 ரேஞ்ச் கிட்ட இருக்கு. 800 ரேஞ்சில எதனாச்சு ஸ்கொயர் ரூட் இருக்கா? ஸ்கொயர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 784 இருக்கு. 784 நம்ம எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச். கிட்டத்தட்ட உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாரி முன்ன பின்ன தான் இருக்கும். அப்படியே பெர்ஃபெக்ட்டா வராது. நீங்க என்ன பண்ணிக்கலாம், 1% டிஃபரன்ஸ் வச்சுக்கலாம். 1% மேலயோ, கீழயோ என்ன பண்ணிக்கோ டிஃபரன்ஸ் வச்சு. மார்க்கெட் கரெக்ட்டா அந்த இடத்துல தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, வந்துட்டு மார்க்கெட் திரும்பியிருக்கு. அந்த திரும்பின இடம் கூட பார்க்கலாம். அந்த லோ வந்திருக்குல்ல, அங்க லோ வந்து திரும்பியிருக்கு. 625 எம் 676 பார்த்தீங்கன்னா தெரியும். எங்க வந்திருக்கு 625 அது எதோட இது 625 வந்துட்டு 25 × 25 மார்க்கெட் அங்க வந்து தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, திரும்பியிருக்கு. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கொயர்ஸ மட்டும் எடுக்காம கூட என்ன பண்ணிக்கலாம், ஃபிபோனாக்கி எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்துக்கோங்க. என்னன்னா பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போதுமே முன்ன பின்ன தான் இருக்கும். ஒரு 1% 2% நீங்க என்ன பண்ணலாம், ஸ்லிப்பேஜ்ன்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஸ வச்சு நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இது நான் முன்னாடியே சொன்ன மாரி எதுக்குன்னா, இன்கேஸ் மார்க்கெட் இப்ப இந்த இடத்துல திரும்புதுன்னா, நீங்க தாராளமா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க நார்மலா நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நிஃப்டில யூஸ் பண்றோம், பேங்க் நிஃப்டில யூஸ் பண்றோம்னா, இப்போ இதுல பார்க்கும்போது தான் பக்கத்து பக்கத்துல வருது. இப்போ நிஃப்டி நம்ம பார்க்கும்போதெல்லாம் 20,000த்துல இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்கொயர்ஸ்க்கும் இன்னொரு ஸ்கொயருக்கும் பார்த்தீங்கன்னா, பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். 3000, 4000 பாயிண்ட் டிஃபரெண்ட் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அதுல ஈஸியா தான் இருக்கும்.
சின்ன சின்ன ஸ்டாக் எடுக்கும்போது தான் அங்கங்க பக்கத்துல வந்துட்டு இருக்கும். போக போக பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. அதுலேருந்து அதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. போக போக உங்களுக்கு ஸ்கொயர் வந்து ஏறிக்கிட்டே இருக்க நம்பர் ஏறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஸ்கொயரும் அதிகமாயிட்டு இருக்கும். இப்போ வேணுனா கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. என்னன்னா, நிஃப்டில வந்து ஆல் டைம் ஹை எந்த ஸ்கொயர்ல வந்திருக்கு. அதே மாரி இப்போ வந்து லோ எந்த ஸ்கொயர்ல வந்திருக்கு. வேணா கமெண்ட்ல கூட சொல்லுங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அதனால நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. ரிசர்ச் பண்றது தப்பு கிடையாது. நிஃப்டில வந்து ஆல் டைம் ஹை எந்த ஸ்கொயர் எது இன்டூ பண்ணா எந்த நம்பர்ல வந்திருக்கு. அதே மாரி வந்து லோ எந்த ஸ்கொயர்ல வந்திருக்கு. அதே மாரி பேங்க் நிஃப்டி கூட செக் பண்ணி பாருங்களேன். ஆல் டைம் ஹை எந்த ஸ்கொயர்ல வந்திருக்கு. ஆல் டைம் லோ எந்த ஸ்கொயர்ல வந்திருக்குன்னு செக் பண்ணிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியும். ஓரளவுக்கு மார்க்கெட்ல வந்து லைவ் மார்க்கெட்ல கூட இது ஒர்க் ஆகுமா அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்னதான் ரெசிஸ்டன்ஸ் போட்டு போயிருக்கோம். இந்த ஸ்கொயர் ரூட்லாம் எடுத்து ஸ்கொயர்ஸ்லாம் எடுத்து என்னதான் ரெசிஸ்டன்ஸ் போனாலும் நம்ம போட்டாலும் அப் ட்ரெண்ட்ல இருக்க வரைக்கும் மார்க்கெட் இதை உடச்சு மேலே போயிட்டே தான் இருக்கும். அதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்கொயர்ஸ் நான் போட்டேன் அங்க வந்து திரும்பவே இல்லை. புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அப் ட்ரெண்டா அதை தடுக்க முடியாது. மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க ஸ்கொயர்ஸ் கூட சேர்க்க வேண்டியது முக்கியமா ட்ரெண்டும் சேர்க்கணும். எப்படி நம்ம ஃபிபோனாக்கி சேர்க்கணுமோ அதே மாதிரி ட்ரெண்டும் சேர்க்கணும். அதுவும் கரெக்டான ட்ரெண்ட் வேணும். அப் ட்ரெண்ட்னா என்ன, அப் ட்ரெண்ட்ல கரெக்ஷன் வரும்ன்றதும் புரிஞ்சுட்டு நம்ம பண்ணோம்னா இது கண்டிப்பா சக்ஸஸ் ரேட்டு உங்களுக்கு என்னவா இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கத்துக்கணும் அப் ட்ரெண்ட்னா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது மட்டும் இல்லாம நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கேளுங்க. என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் இருக்கு. அது வீடியோ வேணும்னா கேளுங்க. நான் அந்த வீடியோ போடுறேன். ஏன்னா இது மட்டும் இல்லாம நிறைய பேர் எந்த எலைட் வேவ் கேட்டிருக்கீங்க, மற்ற விஷயங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. அது எல்லாமே நான் பார்த்தேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா, சாமானிய மக்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்றதும் இருக்கு. என்னன்னா எலைட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. ட்ரெண்ட் தான். அது ஒரு வேவ் மாரி குடுத்துருக்காங்க. அத நான் ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி எளிமையா சொல்லணுன்றதுக்காக வீடியோல நான் போட ட்ரை பண்றேன். இது மட்டும் இல்லாம முன்னாடியே சொன்ன மாரி இன்கேஸ் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணா வி ஆர் ட்ரேடர்ஸ் வி டீச் பீப்பிள். பேசிக்ல ஸ்டார்ட் பண்ணி என்னன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் இது மட்டும் இல்ல ஷேர்ஸ்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னா என்ன இப்படி பேசிக்ல ஸ்டார்ட் பண்ணி கடைசியில ஃபிபோனாக்கி வரைக்கும் எல்லா விஷயங்களும் நம்ம டீச் பண்றோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4 பிரான்ச்சஸ் இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர்ல இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். மண்டே அப்படின்னா வீக் டேஸ்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். ஒரு நாள் ஒரு கிளாஸஸ் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே கிளாஸ் இருக்கு. சென்னையில வந்து வெறும் சாட்டர்டே கிளாஸ் தான் வர முடியும். உங்களால ஆஃபீஸ் போறீங்க சாட்டர்டே தான் வர முடியுமா? தாராளமா நீங்க அதுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சைட்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு. உங்களால பிரான்ச்சஸே வர முடியலனா கூட ஆன்லைன் கிளாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஸ்கொயர்ஸ், மார்க்கெட், நம்பர்ஸ் இது எல்லாமே ஒர்க் ஆகும். நான் போக போக ரெகுலரா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். என்னன்னா டெக்னிக்கல்ஸா எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும், எப்படி மார்க்கெட் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாறலாம்னு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு இருக்கு. தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.